அது உண்மைதானே, உங்களுக்கு தெரியும். எங்க என் மைக்கில் ஒரு தடவை பேசிப்பாரு. உன் மைக்கு பூதி. சரி, அதுதான் போனா போதுன்னு ஒரு இவரை கல்யாணம் பண்ணி அரசியல்வாதியை. சரி, அரசியல்வாதியை பார்த்து கல்யாணம் பண்ணால் நல்ல சில்லற புழக்கம், காசு மேலே காசு, மாடி மேலே மாடி, கார்லேயே போகலாம், ஏசியிலே புலந்துக்கிட்டு படுக்கலாம். அதிகாரம் நீ சொல்கிற மாதிரி. அரசியல்வாதியை கல்யாணம் பண்ணி 10 வருஷமாக பிள்ளையே இல்லை. ஓயாமல் மீட்டிங் போட்டால் பிள்ளை மசுர்னா பிறக்கும். 11ஆவது வருஷம் நான் மாதமாயிட்டேன். மாதமாயிட்டா எவ்வளோ சந்தோஷம். அதுக்கு யார் காரணமாக இருக்காரோ அவர்கிட்ட போய் சொல்கிறதே பெரிய சந்தோஷம். சந்தோஷத்திலே சந்தோஷம். ஒரு பெண்ணு தாய்மடி, ஒரு ஆம்பளைக்கு பெரிய சந்தோஷம் இல்லையாது. ஒரு பெண்ணு தாய்மடி தான் காரணம். சரி அப்படின்னு போய் அங்கே அரசியல்வாதி புருஷன் போய் சொல்லுங்க, என்ன என்னங்க நீங்கள் அப்பா பாரு அப்படின்னு. உடனே சந்தோஷப்பட்டு அந்த ஆள் சந்தோஷப்பட்டு உடனே பேச ஆரம்பிச்சிட்டேன். உனக்கு அரைமுடி வாங்கி போட்டுருப்பா. அப்படியே அரைமுடி பேசல, அவன் பேச ஆரம்பிச்சிட்டேன். உடனே இது நான் செய்த சதி இல்லை, எதிர்கட்சிக்காரன் செய்த சதின்னு. ஏடா மாசமாக்காரமாடா எதிர்கட்சிக்காரன் செஞ்சேன். சரி, அதுதான் போனா போதுன்னு எங்கள் அப்பா வந்து எங்களை கண்ணுங்க அர்த்தமாக காவலை பார்க்கன்னு சொல்லியிருக்காரு. நான் வந்துட்டேன்.